உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களுடைய திருச்சபைக்கு வரவும், உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த உங்கள் திருச்சபை போதகர் ரெவரண்ட் டேவிட் பர்னபாஸ் அண்ணனுக்கு அதிக நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேன். நான் வந்ததுலேருந்து சொந்த குடும்பத்தில் ஒரு நபராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னை உபசரித்து வருகிறார்கள். அண்ணனுக்கு, அக்காவுக்கு, அதே போல் அவங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும், அவங்களுடைய அக்கா எல்லாருக்காகவும், பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆர்வத்திற்காக, உங்களுடைய ஐக்கியத்திற்காக, நீங்கள் பாராட்டுகிற அன்பிற்காகவும் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது இங்கே வரும்போது நான் ஃபீல் பண்ணக்கூடிய காரியம், ஒரே குடும்பம். அதனால் வேறு ஒரு இடத்தில் உள்ள என்னை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு ஐக்கியம் கொடுத்ததற்காக, உங்கள் ஜபங்களுக்காக அதிக நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் அண்ணங்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், உங்களுடைய திருச்சபைக்கு வந்து நான் பேசுவது சரியாக இருக்குமான்ட்டு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி தெரில. எவ்ரி மெசேஜ், ஒவ்வொரு செய்தியும் பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நிற்கிறேன். ஏன்னா வேதத்தை தெளிவாக அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. அதனால் ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களிலே விளங்கினதற்காக அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அன்பின் பல்வேறு பரிமாணங்களை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். கற்பனையை இரண்டே வார்த்தையில் சொல்லும்போது தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவது மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளந்து பார்ப்பதற்கான ஒரே அளவுகோல் என்னன்னா, நான் எந்த அளவுக்கு அன்பு பாராட்டுகிறேன். அதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சகோதரர் ஜெபித்த மாதிரி இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது, இந்த செய்திகள் என்னுடைய வாழ்க்கையின் உள்ள போய் என்னுடைய இரத்தத்தோடு இரத்தமாக கலந்து என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். மாறாவிட்டால் செய்திகள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். அதிக ஆக்கினை தீர்ப்படைவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர், அது எனக்கு, சரியா? மற்றது நமக்கு. அதனால் இதை ஞாபகம் வைத்துக்கொள்வோம். நெய்வேலியில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அங்கே பக்கத்தில் அந்த அரசு உடைய ஒரு வயல் இருந்துச்சு. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, மணிலா பயிர், என்ன சொல்வீங்கன்னு தெரில உங்கள் மதுரையில், நிலக்கடலை. வட சென்னைக்கு போனீங்கன்னா அல்லது சென்னைக்கு போனீங்கன்னா மலாட்டை பயிருன்னுவாங்க. ஓகே, எந்த லாங்குவேஜ்னாலும் புரிஞ்சுக்கிறேன். அது நிலக்கடலை, கிரவுண்ட் நட். அதை விதைத்து கொண்டிருந்தார்கள். தோண்டி தோண்டி விதைச்சிட்டே இருந்தாங்க. அங்கே பார்த்தா நெய்வேலியில் இருக்கக்கூடிய எல்லா காக்காவும் எங்கே இருந்துச்சுன்னா அங்கே தான் இருந்துச்சு. நான் கவனித்த காரியம்லாம், இங்கே நட்டின உடனே வந்து என்ன செஞ்சிருது? எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது, எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. பைபிளில் அழகாக ஆண்டவர் ஓமை சொன்னார் இல்லையா? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில விதை வழி அருகே விழுந்தது, அது ஆழமாக செல்லாதபடியினாலே பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில நிறைய நேரங்களில் நம்ம செய்தி கேட்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நான் திருப்பி பார்க்கலாம். வீட்டுக்கு போய் என்ன கேட்டோன்னு திருப்பி திருப்பி யோசித்து பார்த்தா என்ன செய்யாது? மனசில் இருக்காது. பரீட்சை எழுதுகிற மாதிரி நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்லி யோசித்து அங்கே போய் கொஸ்டின் பேப்பரை வாங்கி திருப்பி பார்த்தா ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது. என்னடா அது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் யார் தெரியுமா? வசனத்தை எடுத்து போடுகிறது யார் தெரியுமா? பதிலே சொல்ல மாட்டேறீங்க. சாத்தான் தான், சரியா? ஒரு மனுஷன் ஒரு ஊருக்கு போனானா, கற்பனை கதையா உண்மையான கதையான்னு சொல்லி தெரில, சாத்தானை பார்க்க வேண்டும் சொல்லி போனானா. ஊரில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா ஒரு இடத்துலையும் சாத்தானை காணும். சாத்தானையும் சாத்தானுடைய தூதர்களையும். சரி, ஆலயத்துக்கு போவோன்னு போனால் எல்லா சாத்தானும் எங்கே வந்துச்சா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க பிரதர்? சொல்லி இது பண்ணாதுங்க. வசனத்தில் இருக்குது, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் மத்தியில் யார் நின்றான்? சாத்தானும் நின்றான். காரணம், இங்கே இருக்கக்கூடிய மக்களை அசைப்பானால் எது அசைந்துவிடும்? சமுதாயம் அசைந்துவிடும். ஆகவே வசனத்தை உள்வாங்கி அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய காரியம் அருட்பணியும் ஆண்டவருடைய அன்பும். அருட்பணியும் ஆண்டவருடைய அன்பும். மிஷன் அண்ட் காட்ஸ் லவ். வேதத்தின் நாயகர், வசனம் சொல்லக்கூடிய கிறிஸ்து, வசனம் சொல்லக்கூடிய ஆண்டவர் மக்கள் மீது அக்கறையுடைய ஆண்டவர்.
மக்கள் எப்படியாவது தன்னை அறிந்து கொண்டு நித்தியமாக தன்னோடு வாழ வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் மீதும் மிகவும் அக்கறையுள்ள ஒரு ஆண்டவர். இதில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தை படிக்க போறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. யாரிடத்தில் எழுதுகிறார் பவுல்? அன்பை குறித்து முக்கியப்படுத்தாத, அன்பு இல்லாதபடியினாலே அதிக பிரச்சனைகளை சந்தித்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பின் பரிமாணங்களை எழுதின அதே பவுல் இந்த இடத்துல என்ன எழுதுறாருன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆங்கிலத்தில் இட் இஸ் கம்பெலிங் மீ அப்படின்னு அர்த்தம், என்னை கட்டாயப்படுத்துகிறது. ஆகவே நான் கர்த்தருடைய வசனத்தை அறியாதவர்களுக்கு சொல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளே நிறைக்கும் போது ஆண்டவரை நேசிக்கிறோம், அதே அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறோம், விசுவாசிகளை நேசிக்கிறோம். மற்றவர்களை நேசிக்கும் போது அந்த நபர்கள் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்புவதற்காக இந்த அன்பை நாம் காட்ட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு காலேஜில் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, தன்னுடைய துறையில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாணவி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவரை தேடி வந்தான். சார், உங்ககிட்ட நான் பேசணும். அந்த பிள்ளையுடைய பேர் என்னன்னா போதும் பொண்ணு. அவளுடைய பெயர் போதும் பொண்ணு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் கூட ஒரு பையன் பேர் மண்ணாங்கட்டி. பாவம், நாங்கள்லாம் சேர்ந்து கேலி பண்ணுவோம். காரணம், அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, முதல் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை, என்னடா ஒரே பெண்ணா வந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டு அந்த 3வது பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன பெயர் வச்சா? போதும் பொண்ணு அப்படின்னு பேர் வச்சுட்டா 4வது யார் பிறப்பா? அப்படிலாம் இல்லை, சரியா? பையெல்லாம் பிறக்க மாட்டா. அது அவங்களுடைய தவறான மூட நம்பிக்கை. அவ்விதமாக அந்த பேர் வச்சிருந்தாங்க. மண்ணாங்கட்டின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க? அதற்கு முன்னால் உள்ள பிள்ளைகள்லாம் செத்து போயிருக்கும். அதனால இது மண்ணாங்கட்டி, எதுவும் செத்து போயிடும்னு யோசித்து வைக்கிறாங்க. அது என்ன செய்யுது? பிழைச்சிக்கிறது. பாவம், ஸ்கூலில் போகும்போது நல்ல பெயர்களுக்கே அவ்வளோ கலைப்பாங்க. என் பேரை எங்கே போய் சொன்னாலும் நீ ராஜபாளையமான்னு கேட்பாங்க. சொல்லி முடித்த பிறகு நீ ராஜபாளையமா, உயரமாக இருக்க. ஸ்கூலில் படிக்கும்போது ராஜபாளையம் நாயினே பேர் வச்சுருக்காங்க. இந்த போதும் பொண்ணு வந்துட்டு சார்கிட்ட சொன்னான். என்னம்மான்னு சொல்லி கேட்டார் அந்த ஆசிரியர். ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய மனிதர். சார், மனசு கஷ்டமாக இருக்குது, உங்ககிட்ட பேசணும். இவர் ஆண்டவரை அறிந்தவர், அவள் ஆண்டவரை அறியாதவள். இன்னைக்கு வேலை இருக்குமா, நீ நாளைக்கு வாமான்னு சொல்லி அனுப்பிட்டார். அடுத்த நாள் மறுபடியும் வந்தாள். அது வெள்ளிக்கிழமை. வந்த உடனே தூரத்தில் அவள் நிற்பது தெரிந்தது. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை ஆசிரியர்கள் இருக்கும்போது ஒரு மாணவனோடு இறங்கி போய் பேசுவது ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம்னா தமிழில் கௌரவ பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு பேராசிரியர், ஒரு சாதாரண நபர்கிட்ட எப்படி இறங்கி போய் பேசுறது சொல்லி யோசித்து கூட ஆசிரியர்கள் இருந்ததால் கண்டுக்கல, விட்டுட்டார். நின்று பார்த்துட்டு அந்த பிள்ளை நின்று பார்த்துட்டு போயிட்டான். மண்டே, அந்த திங்கட்கிழமை போதும் பொண்ணு காலேஜுக்கு வரல. என்ன செய்தி வருகிறது? சனிக்கிழமை அன்று தான் மேல மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து விட்டாள். ஏற்கனவே பெற்றோருடைய அங்கீகாரம் இல்லை. வந்து சொல்ல வேற செஞ்சிருக்கா. சார், மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்கன்னு சொல்லியிருக்கா. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் சொல்லி அந்த நபர் ஒரு ஐக்கியத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த பேராசிரியர் எத்தனை தடவை அழுதாலும் மறுபடி அந்த வாய்ப்பு எனக்கு வராது. கேட்டிருக்க அருமையான திருச்சபை மக்களே, கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லும் போது நானும் நீங்களும் அனுதினமும் சந்திக்கக்கூடிய மக்களை மறுபடியும் நாம் சந்திப்போம். இந்த உலகத்தில் எந்த கேரண்டியும் கிடையாது. நம்ம இருப்போன்றதுக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த நபர்களை நமக்கு நேராக வழி நடத்துகிறார்னா, நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவர்கள் தொடப்பட வேண்டும். ஒரு செய்தியாளர் விதமாக சொன்னார்,
ஆத்துமாக்களை குறித்த பாரம் உங்களுக்கு வர வேண்டுமானால் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அவர் வண்டியில் போகும்போது, ரோட்டில் நடந்து போகும்போது, எங்கே போனாலும் சரி, எதிரே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிப்பாராம். நல்ல ஜெபம் இல்லையா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு தெய்வீக அன்பு மனிதர்கள் மீது வழிந்து ஓடுகிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாம். தெய்வீக அன்பு என்னை அப்படியே நெருக்கி தள்ளுகிறதுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்க புதிய ஏற்பாடு முழுவதையும் படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியப்படுத்தப்பட்ட நபர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க. இந்த பவுலை தேவன் இந்த அளவுக்கு பயன்படுத்தினதுடைய காரணம் என்ன? கர்த்தருடைய ஊழியத்திலே இந்த அளவுக்கு தேவன் அவரை பயன்படுத்தினதுக்கான ஒரு சில காரியங்களை வேகமாக நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பவுலுக்கு கொரிந்து திருச்சபை கொடுத்த பெயர் என்ன பெயர் தெரியுமா? நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள். பவுல் மூலமாக உருவாக்கப்பட்ட திருச்சபை, பவுல் மூலமாக கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட்ட மக்கள், அதற்கு நன்றி பதிலாக அவங்க கொடுக்கக்கூடிய பட்ட பெயர், பவுலுக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்க? இவர் பைத்தியக்காரர். பவுல் மெத்த படித்தவர், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான். அவர் எந்த ஊர்ல பிறந்தார்ன்றது அந்த மக்களுக்கு தெரியும். ஆலோசனை சங்கத்திலே முக்கியமான ஒரு நபர், அதே போல ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதன். ஆனால் இந்த கொரிந்து மக்கள் இவருக்கு கொடுத்த பட்டம் இவர் பைத்தியக்காரர் சொல்லி. ஆனால் பவுல் இது எவைகளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். நாங்கள் வாழ்வது அல்லது நாங்கள் வீழ்வது எங்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாலும் எங்களுக்கு அது பரவாயில்லை. காரணம், கிறிஸ்துவுடைய அன்பு எங்களிலிருந்து நெருக்கி ஏவுகிறபடினாலே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பவுலை ஆண்டவர் எங்கு சந்திக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பவுலாலே அவரை பைத்தியக்காரன் சொல்லி சொன்னாலும் எவ்விதமாக தொடர்ந்து அவராலே சுவிசேஷத்தை அறிவிக்க முடிந்தது? எவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து அவராலே செய்ய முடிந்தது? முதலாவது பவுலுடைய வாழ்க்கையில காணக்கூடிய காரியம் பவுலுடைய அர்ப்பணம். த கமிட்மெண்ட் ஆஃப் பால். பவுலுடைய அர்ப்பணம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? அவர் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு அவர் ஜெபித்த முதல் ஜெபம் தான் நம்ம வாசிக்க கேட்டோம். 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இதுவரை பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த திட்டங்கள் வேற. பவுலுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் கிறிஸ்தவத்தை வேறறுக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் யெகோவாவாகிய தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு வாலிபன். ஸ்தேவான் கல்லறியும் போது பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். சந்தித்த உடனே பவுல் செய்த மகத்துவமான காரியம், தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கென்று எழுதி வைத்து விட்டார். ஆண்டவரே, இதுவரை என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்து விட்டேன், இனி நான் வாழ்வது உம்முடைய சித்தம் எதுவோ அதன் அடிப்படையில் நான் வாழுவேன். ஆண்டவரே, நான் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் சொல்லி மறுபடி பவுல் சொல்கிறார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் 3 முக்கியமான மிஷனரி பயணங்களை செய்கிறார். பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கார். அவர் பிரயாணம் பண்ணும்போது மறுபடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் பயணம் செய்கிறேன் சொல்லுவார்.
எபேசுவுக்கு முதல்ல போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் அங்க என்ன செய்தார்? தடை பண்ணினார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் பவுலுடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். இதான் அவருடைய வாழ்க்கையின் அர்ப்பணம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவ்விதமான அர்ப்பணம் உண்டா? முதல்ல இருந்தே நம்ம திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய காரியம், தேவனுக்கென்று முழுவதுமாக அர்ப்பணித்த நபர்களை தான் தேவன் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி படைத்தவர்களை தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய அன்பினாலே நிரப்ப முடியும். நாம் நம்மை நிரப்பி இருப்போமானால் கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை மூலமாக நிறைவேறாது. இந்த 9வது அதிகாரத்தில் 15, 16வது வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அனனியா சந்தேகத்தோடு கேட்கிறார், ஆண்டவரே, இந்த வாலிபன் அந்த ஆசாரியர்களுடைய சோல்ஜர்ஸோடு இங்கே வந்திருக்கான், எதற்காக வந்திருக்கிறார்? எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். அவரை போய் பார்க்க சொல்கிறீரேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறார், அனனியாவே, உன்னுடைய பார்வை வித்தியாசமானது, என்னுடைய பார்வை வித்தியாசமானது. என்னுடைய பார்வையிலே இவன் யார் என்றால், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நேற்று படிச்சோம் இல்லையா? 17 வயது வாலிபனோடு கர்த்தர் பேசுகிறார், யோசேப்போடு. என்ன பேசுகிறார்? அந்த 12 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இவரை செலக்ட் பண்ணி யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பின் மூலமாக முழு குடும்பத்தையும் முழு தேசத்தையும் போஷிப்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்திற்கு யோசேப்பு தன்னை முழுவதுமாக விட்டு கொடுத்தார். விளைவு என்ன தெரியுமா? அவரை ஆண்டவர் தேசத்துக்கும் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். இந்த இடத்துல அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்ன அர்த்தம்? எதையும் இழப்பதற்கு பவுல் ஆயத்தமாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இவ்விதமாக முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? அடிக்கடி கேட்கிறோம்ல, ஆத்மாக்களை குறித்து பாரம் இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எந்த ஊழியத்தை செய்யறதுன்னு சொல்லி தெரியல. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஊழியம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊழியக்காரன்ற வார்த்தைக்கு அடிமை என்று அர்த்தம். பாண்ட் ஸ்லேவ், நிரந்தரமாக அடிமையா இருக்கக்கூடியவன் சொல்லி அர்த்தம். ஊழியக்காரன்னா வேலைக்காரன் அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய எஜமானர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வதற்கு ஆயத்தம். நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். முழுமையான அர்ப்பணிப்பு. விளைவு, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நம்ம டெய்லி காலில் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த அன்பின் மூலமாக யாரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவர்களுக்கு நேராக என்னை வழி நடத்தும் சொல்லி ஜெபிக்கிறோமா? நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? ஆட்களை கொண்டு வருவார். ஒரு போன வாரம் நினைக்கிறேன், திருநெல்வேலியில் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு, கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நண்பர் வீட்டுக்கு நான் போனேன். போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த ஏரியாவுக்கு பஸ் அடிக்கடி இல்லை, ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறினேன். அந்த ஆட்டோ நான் போக வேண்டிய இடத்துலேருந்து வேறு இடத்துல கொண்டு விட்டாங்க. திருப்பி அங்கே இறங்கி அடுத்து ஒரு ஷேர் ஆட்டோ, அங்கே இறங்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கலும். கையில் என் பெட்டிலாம் இருந்துச்சு. ஏன்னா ஆட்டோ நான் சிவகாசியிலேருந்து அங்கே வர ரூபாயை விட கூட இருக்கும். அதனால் நான் ஆட்டோக்களை தவிர்ப்பது, ரொம்ப முடியலன்னா ஆட்டோ எடுப்பேன். உடனே யோசித்தேன், என்னடா அங்கே ஒரு பஸ் இறங்கி இங்கே ஒரு ஷேர் ஆட்டோ அடுத்து ஒரு ஷேர் ஆட்டோ அந்த ஷேர் ஆட்டோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இறக்கி விட்டார். அவர் சொன்னார், சார் கொஞ்சம் உட்காருங்க, நிறையா போலீஸ் இருக்காங்க, நான் இங்கே இறக்கி விடுறதுக்கு பதிலாக உங்களை ஒரு 20-30 அடி தாண்டி இறக்கி விடுறேன்னார். சரி தம்பின்னு சொல்லி சொன்னேன். அங்கே போய் இறக்கி விட்டவுடனே ஓரத்தில் போய் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இந்த ரோடு தானே, இந்த ஏரியாவுக்கு போகக்கூடிய ரோடு தானேன்னு சொல்லி கேட்டேன். அவன் பேச ஆரம்பித்தான். நல்ல வாலிபன், பைக்கில் உட்காந்துருந்தோம். சார், எனக்கு கையில் காசே இல்லை, ஒரு 500 ரூபா தேவைப்படுது. நான் உடனே யோசனை, நல்லா படித்த பையனாக இருக்கான், காசு இப்படி கேட்குறானேன்ட்டு. அவன் என்ன சொன்னான்னா, சார் மொபைலில் இருக்குது ஆனால் கையில் காசு இல்லை,
இந்த மொபைலில் இருக்கக்கூடிய காசை ஏடிஎம்மில் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு கையில் இல்லை. அதனால் நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சரி தம்பி, நீங்கள் கூகுள் பேயில் போடு, என் பையில் முதல்ல ரூபா இருக்கான்னு பார்க்குறேன்னு பார்த்துட்டு அவனுக்கு கையில் ரூபா வந்து எடுத்து கொடுத்தேன். கொடுத்தவுடனே நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டான். நான் ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியமாக மாணவர்கள் மத்தியில் போதிக்கிறேன், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா சார்ன்னு சொல்லி கேட்டான். எங்கே நடக்குது? எல்லாமே அந்த ரோட்டு ஓரத்தில் நடக்குது. ரோட்டு ஓரத்தில் அவனுடைய பைக் இருக்குது, பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது, பஸ்ஸஸ் வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. உடனே அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிக்கும் போது அவனுடைய உள்ளத்துலேருந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிறான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அன்னைக்கு சாயங்காலம் அவனை சந்திக்கலான்னு இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள். அவன் சொல்கிறான், சார் எப்படி சார் வாழ்கிறது? நான் யோசித்தேன், பஸ் வராததற்கு ஒரு காரணம் உண்டு, ஷேர் ஆட்டோ தப்பாக இறக்கி விட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு, அடுத்த ஷேர் ஆட்டோவில் அந்த டிரைவர் சொல்கிறார் போலீஸ் வந்திருக்கு சார், அதனால் கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்றேன்றதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்தினேன். காரணம் என்ன தெரியுமா? சிவகாசியிலேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. தேவையுள்ள மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு நம்மை முழுவதுமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அதான் கேள்வி. ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். உடனடியான ஆபிரகாமுடைய பதில் இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனம் பலியிடு என்றார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம்ல, அதிகாலையில் எழுகிறார், கழுதையின் மேல் சேணம் கட்டுகிறார், தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு செல்கிறார், வேலைக்காரர்கள் 2 பேரை அழைத்து கொண்டு போகிறார், கட்டைகளை பிளந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். எப்படி ஆரம்பிக்குது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் மறுபடி எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? 2ஆம் வசனத்தில் அந்த வார்த்தைகளை பாருங்க. உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு சொல்லக்கூடிய இடத்துல பலியிட்டு விடு. பலியிட்டா திருப்பி வருவாரா? வரமாட்டார். எத்தனை ஆண்டுகள் கழித்து பிறந்த மகன்? 100 வயசு. ஏற்கனவே இஸ்மவேல் தேவனுடைய திட்டத்தின்படி இல்லாதபடிக்கு பிறந்தவன். அவன் அனுப்பிட்டாரு. ஈசாக்கு தான் அங்கே இருக்கிறாரு. இனிமேல் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு இவருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சூழ்நிலையில கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்த கர்த்தர் மறுபடி கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? ஆபிரகாமே உன்னை நேசிப்பதை விட, உன்னுடைய மகனை நேசிப்பதை விட என்னை அதிகமாக நீ நேசிக்கிறாயா? அதான் கேள்வி. அன்புன்னு சொல்லி சொல்லும் போது எப்போ மற்றவங்க கிட்ட வரும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிப்பதை விட உம்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அதான் கேள்வி. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பலிபீடத்தில் கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே,
ஒருவேளை உம்முடைய சித்தம் இருக்குமானால் என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்குன்னு சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்று மிஷனரிகளாகவோ போதகராகவோ அல்லது எந்த ஊழியக்காரராகவோ போவதற்கு நான் அவர்களை அனுப்புவதற்கு ஆயத்தம் சொல்லி எத்தனை பெற்றோர் ஜெபிக்கிறீங்க? ஊழியங்களுக்காக ஜெபிப்பது எளிது, நல்லது. ஒரிசால நடக்குது அருட்பணி, அதற்காக ஜெபிப்பது நல்லது. உங்கள் திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக உதாரத்துவமாக தியாகத்தோடு காணிக்கை கொடுக்கிறீர்கள், அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். இன்னும் அநேக காரியங்களை செய்றீங்க. அதே நேரத்தில் தேவனுடைய அருட்பணிக்கு அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அவருடைய பலிபீடத்திலே நான் அர்ப்பணித்திருக்கிறேனா? பவுலுடைய அர்ப்பணம் அப்படிப்பட்ட அர்ப்பணம், ஆபிரகாமுடைய அர்ப்பணம் அப்படிப்பட்ட அர்ப்பணம். நிறைய வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் உட்கார்ந்திருக்கீங்க, சின்ன பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்திற்கு என்று பூரணமாக அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 14வது அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா ஆண்டவர் சீஷத்துவ அழைப்பை கொடுக்கிறார். கொடுக்கும்போது ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார். இது எல்லாமே நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான். என்ன கொடுத்திருக்காரு? யாதொருவன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னிடத்தில் வந்து யார் யாரை வெறுக்க வேண்டும், தகப்பனை வெறுக்க வேண்டும், தாயை வெறுக்க வேண்டும், மனைவியை வெறுக்க வேண்டும், பிள்ளைகளை வெறுக்க வேண்டும், சகோதர சகோதரிகளை வெறுக்க வேண்டும். கடைசியா என்ன சொல்லிட்டாரு? ஜீவனையே வெறுக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன அவரை பின்பற்ற ஆரம்பித்தவன எல்லாத்தையும் வெறுத்தலுமா? அப்படி ஒரு சில திருச்சபைகள்ல போதனை இருக்கு. வெறுப்பது என்ற எபிரேய வார்த்தை பின்னாடி கிரேக்க பதத்தில் பயன்படுத்தும் போது குறைவாக நேசிப்பது, குறைவாக நேசிப்பது. லவ் லெஸ், லவ் லெஸ் கிடையாது, லவ் லெஸ், குறைவாக நேசிப்பது. என்ன அர்த்தம்? நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை விட என்னை குறைவாக நேசிக்க வேண்டும். ஆண்டவரை விட என்னுடைய தகப்பனாரை, தாயாரை, மனைவியை, பிள்ளைகளை, உலகத்தில் இருக்க எல்லாரையும் நான் குறைவாக நேசிக்க வேண்டும். ஜீவன் சொல்லி சொல்லும் போது வேதாகமத்தில் ஜீவன்ற வார்த்தைக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையை நான் குறைவாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவருக்காக இவை எல்லாவற்றையும் நான் தள்ளி வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில் அவ்விதமான அர்ப்பணம் காணப்பட்டது. இன்னும் ஒரு சில வசனங்களில் பவுல் தன்னுடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20, 23, 24வது வசனங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்துடைய ஒரே ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? கட்டுகள் உபத்திரங்களை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாஞ்சை அவரிடத்திலே பெற்ற ஊழியம். உங்க கையில ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்காரா? பவுல் சொல்றார், ஆண்டவரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 26:15. நான் வாசிக்கிறேன். 26வது அதிகாரம் 15. தேங்க்யூ பிரதர். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும்
நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். எங்க பவுல் பேசுகிறார்? 26வது அதிகாரத்துடைய முதல் பகுதி. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது. ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். நிற்கும்போது பவுல் பகிர்ந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? என்னை தேவன் ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். என்ன ஊழியம்? 17ஆம் வசனம். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் பேசினதுடைய விளக்கத்தை சொல்றார். என்ன சொல்லுகிறார்? நீ மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டும் சொல்லிட்டு என்ன சொல்றார் 19ஆம் வசனத்துல? ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில ஒரு நாள் கடைசியில போய் நிற்கும் போது வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டா திரும்ப வரவே செய்யாது. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். நானும் நீங்களும் எவ்விதமாக வாழுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கென்று தன்னை விற்று போட்டார் பவுல். இது பவுலுடைய அர்ப்பணம். இன்னைக்கு நமக்கு பரம தரிசனம் உண்டா? அந்த தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழுகிறோமா? வாழ்க்கையில் எதற்காக வாழுகிறீர்கள் சொல்லி ஒரே லைன்ல எழுத சொன்னா எதற்காக நாம் வாழுகிறோம்? நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதி வந்தால் சாவும். காலையில் எந்திரிச்சா காலிலேருந்து இந்த கிச்சன், காலிலேருந்து இந்த ஆஃபீஸ், காலிலேருந்து இந்த வேலை போயிட்டு வந்து ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்லி யோசிக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் நம்ம இல்லைன்னு அர்த்தம். பவுல் சொல்லுகிறார், என்னை முழுவதுமாக அதற்கென்று விற்று போட்டேன். பவுலுடைய அர்ப்பணம் கர்த்தருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுவதற்கு வழி நடத்தியது. இரண்டாவது, மறுபடியும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இரண்டாவது, பவுலுடைய கண்ணோட்டம். ஏன் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்றதுக்கு பதில் பவுல் இங்க சொல்றார். என்ன சொல்கிறார்? எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார். உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டும் கிறிஸ்து மரித்தாரா? எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் எதில் அன்பு கூர்ந்தார்? உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தில் உள்ள மனிதர்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த இடத்துல எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். இதை பவுல் தன்னுடைய மனதிலே ஆழமாக பதித்திருந்தார். இன்றைக்கு மனிதர்களை பார்க்கும்போது இந்த நபருக்காக கிறிஸ்து மரித்தான்ற எண்ணம் நமக்குள்ள வருதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பவுலுடைய பார்வை அவிதமாக இருந்தது. எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு சில ஆட்கள் என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாது. தூரத்தில் பார்த்த உடனேயே இவங்களை திருத்தவே முடியாது. ஒரு சில ஜப குறிப்புகள் நமக்கு வரும்போது இதெல்லாம் முடியாது, நடக்காது. நம்முடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம் பார்க்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, கேள்விப்படுகிற ஒவ்வொரு நபருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். பவுல் திருப்பி சொல்றார், கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே, கிறிஸ்து அவருக்காக மரித்தார். இரண்டாவது, எல்லாரும் மரித்தார்கள். ஆல் ஆர் டெட். என்ன அர்த்தம்? உலகத்திலே உயிரோடு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே
கிறிஸ்து இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? செத்தவர்கள். அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அவர்கள் எந்த விதத்தில், ஒருவேளை பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி ஜாதியை சொல்லலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையிலே they are dead, spiritually died. இந்த கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம பொதுவாக என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? பயங்கர மோசமாக இருக்க மக்கள் திருந்தலும், மற்றவர்கள் திருந்தலும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியம் எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. இது எங்க பரவுது? நம்முடைய தெருவில் பரவுது. தெருவிலே மாத்திரமல்ல, ஊரிலே பரவுகிறது. இது நாட்டிலே பரவுகிறது, வெளிநாடுகளுக்கு கடந்து போகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தே ஆர் ஸ்பிரிச்சுவலி டெட். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு ஒரு பையனுக்கு தூக்கம் வரல. அப்படியே நடந்துகிட்டு இருந்தான். அது ஒரு கோல்டன் ஜூபிலி ஹாஸ்டல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். இவனுடைய வீடு திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். பஸ்ஸு கிடையாது. திண்டிவனத்துலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு. ஒரு குட்டி வீடு, சின்ன வீடு, ஒரு முன்பக்கம் கூரை போட்டு பின்னால் ஓடு போட்ட ஒரு வீடு. அப்பா அம்மா சாதாரண வேலை செய்யக்கூடிய நபர்கள். அவனுடைய பெயர் சங்கர். சங்கருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சங்கர் டிஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய நண்பன் அல்லது சீனியர் ஒருத்தங்க பிஃபார்ம் ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட போய் கேட்டிருக்கான், அண்ணே தூக்கமே வரலண்ணே, என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டான். உடனே அவன் சொன்னான், போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டான். சங்கருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இது வரைக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த அண்ணன் சொன்னாங்க, உம்மிடத்துல ஜெபம் பண்ணா சமாதானம் கிடைக்கும்ட்டு. அன்றைக்கு ராத்திரி சங்கருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. விளைவு என்ன தெரியுமா? சங்கர் மூலமாக சுவிசேஷம் அந்த கிராமத்துக்குள்ள போச்சு. சங்கருடைய தாயார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சங்கருடைய பாட்டி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். சித்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. 3 பேரும் அங்கே பக்கத்தில் திண்டிவனத்தில் கூடிய சிஎஸ்ஐ சர்ச் போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. கிறிஸ்மஸ் காலத்தில் சங்கர் ஃபோன் பண்ணானே, எங்கள் ஊரில் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், நீங்கள் அங்கே பேச வர முடியுமான்னு சொல்லி கேட்டான். தம்பி, எனக்கு கிராமங்களில் நான் பேசுகிறது நிறைய இடத்துல புரியாது, அதனால் போதகர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் தம்பின்னு சொல்லி சொன்னேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இதுவரை போன ஆண்டு வரைக்கும் எங்கள் ஊரில் கோயில் திருவிழா நடக்கும். இந்த ஆண்டு எங்கள் வீட்டுக்கு கோயில் திருவிழாவுக்கு வரி வாங்கவே என்ன செய்யலை, வரல. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த வரியை போட்டு என்ன விழா நடத்த போகிறோம்? கிறிஸ்மஸ் விழா நடத்த போகிறோம். கிறிஸ்மஸ் விழான்னு நடத்தோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை. அந்த ஊர் மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது. தேவையுள்ள சமுதாயத்தில் வாழ்கிறோம் அருமையான தேவனுடைய மக்களை. எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் மனிதனுடைய உள்ளான ஆவிக்குரிய தேவை சந்திக்கப்படவில்லை. நீங்கள் பேசி பாருங்க, மக்கள்கிட்ட பேசி பாருங்க, நம்ம செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசியாக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான சமாதானத்தையும் விடுதலையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், உங்களுக்காக ஒருவர் மரித்தார் என்ற செய்தியை நம்ம சொல்லியிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எல்லா கடவுள்களும் பாவத்துக்காக தண்டனையை கொடுக்கக்கூடிய கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே ஒரு கடவுள் பாவியாக இருக்கும்போது தேடி வந்தார், ஜீவனை கொடுத்தார், புதிய ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம அறிஞ்சிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். அதே கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்குறோமா? யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க பரலோகத்துக்கு போவாங்க நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்ல வரல. எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஆகவே எல்லாரும் மரித்தார்கள். அடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறார்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகவே அவரை அறிந்திருக்கிறவர்கள் யாருக்காக வாழ வேண்டும்? அவருக்காக வாழ வேண்டும். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாரும் மரித்து விட்டார்கள். அதே நேரத்தில் உயிரோடு வாழக்கூடியவர்கள் யாருக்காக வாழ வேண்டும்? கிறிஸ்துவுக்காக
வாழ வேண்டும், வாழ வேண்டும். இது பவுலுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தது. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அவிதமாக பார்த்தார். விளைவு அநேகருடைய வாழ்க்கையை தொடப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் எங்க போனாலும் சரி முதல்ல யூதர்களுடைய ஜெப ஆலயம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பார். யூதர்கள் ஒரு ஊர்ல இருப்பாங்களானா 2-3 குடும்பங்கள் இருந்தால் அங்கே ஒரு தேவாலயத்தை உருவாக்கி விடுவார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒழுங்காக கூடி வருவார்கள். என்ன நடக்கும்? ஆலய ஆராதனையில் ஒரு சில பாட்டுகளை பாடுவாங்க. அடுத்து பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் வாசிக்கப்படும், தீர்க்க தரிசன ஆகமங்கள் வாசிக்கப்படும். யாராவது ஒரு ரபி அல்லது போதகர் வருவாரானால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு பவுல் போறார். போகும்போது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அதில் வரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்களேன். அவன் அவர்களோடு சம்பாஷித்தான். சம்பாஷித்தான்ற வார்த்தை உரையாடினான் சொல்லி அர்த்தம். கேள்வி கேட்பது, கேள்விக்கு பதில் சொல்வது. நீங்க பின்னாடி படிச்சு பாருங்க. பவுல் மார்க்கெட் பிளேஸுக்கு போறார், சந்தைக்கு போறார். அங்க போனா என்ன பண்றாரு? எதிரே வர்றவங்க கிட்ட என்ன பண்றாரு? சம்பாஷணை பண்ணினார், கான்வர்சேஷன் பண்றார். அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறார், பதில் சொல்றாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு தக்காளி பழம் வித்துட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட சம்பாஷணை பண்றோம். பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட சம்பாஷணை பண்றோம். ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட அல்லது நம்முடைய பணி நிமித்தமாக வரக்கூடிய மக்கள்கிட்ட சம்பாஷணை பண்ணுகிறோம். நம்முடைய சம்பாஷணையிலே சுவிசேஷம் உண்டா? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். இவரே கிறிஸ்து என்பதை நிரூபித்தான். இன்னைக்கு நம்ம எவ்விதமாக சொல்லுகிறோம் சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். 14, 19, 20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். எங்க நடக்குது? லீஸ்திரால நடக்குது. லீஸ்திரால போகும்போது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தை பார்த்தோன்னா அந்த மக்கள் கடவுளே வந்துட்டான்னு சொல்லி அவருக்கு பூஜை பண்ணணும், அவருக்கு மாலைலாம் போடணும், பலி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பவுல் இல்லைன்றார். அதை விட்டு வெளியே வரும்போது யூதர்கள் வந்து பவுலுக்கு விரோதமாக கிளப்பி விட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? அதில் பாருங்களேன். அவனை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இறந்து போன ஒரு பாடி ஊர் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை இழுத்து, செத்து போன நாயெல்லாம் ஊருக்கு வெளியே கொண்டு போடுவாங்கல்ல, அவ்விதமாக இழுத்து கொண்டு போய் போடுறாங்க. 20ஆம் வசனம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். ரொம்ப வேதனையோட தன்னுடைய மக்கள் மத்தியில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொல்லி யோசனையோட அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். மறுநாள் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். 21ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து, உயிரே போயிடுச்சின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேளை செத்து உயிரோடு எழும்புனாரான்னு சொல்லி தெரியல. எழும்புன உடனே ஊர் உள்ள போய் மறுபடியும் என்ன வேலை பார்க்குறாரு? என்ன கொடுத்துருக்கு அடுத்த வசனத்தில்? என்ன பண்ணாங்களா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நிறைய நேரங்களில் நம்முடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர யோசிக்கிறோம்ல. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று மரித்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில பகுதிகளை படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர்
17வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். 17, 14. சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். 15ஆம் வசனம். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஏற்கனவே பவுல் ஊழிய செய்த இடத்துல பிரச்சனை, அவருடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது. அவரை பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. எங்க அனுப்புறாங்க? அத்தேனே பட்டணத்துக்கு, ஏத்தன்ஸ்க்கு அனுப்புறாங்க. 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் பவுல். பவுல் எதுக்காக அந்த ஊர்ல இருக்காரு? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேர் வரேன் இருக்காங்க. அவருடைய உடன் ஊழியர்கள், அவர் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்படி சும்மா இருக்கும்போது என்ன செஞ்சேன்னு சொல்லி பின்னாடி சொல்றாரு பாருங்களேன். 23ஆம் வசனம். நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தேன். ஊரை சுற்றி பார்த்தேன். சிலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்குமோ, சரி அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது, என்னதான் இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ஊரை சுற்றி பார்த்தேன். ஊரை சுற்றி பார்த்தா நம்ம என்ன யோசிப்போம்? நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட். சார் எவ்வளவு கலை நயத்தோடு இந்த கோயில்களை கட்டி இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பவுல் அப்படி பார்க்கல. என்ன பார்க்குறாரு? என்ன பார்த்தார் என்பதற்கு பின்னாடி அவருடைய செய்தியில் வருது. அங்கே உள்ள தேவையை பார்த்தார். கிறிஸ்துவை அறியாதபடிக்கு அவர்கள் தாங்கள் தெய்வம் என்று பல்வேறு காரியங்களை நம்புவதை கண்டு பவுல் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார். கோவப்பட்டாரா? இல்லை, வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு என்ன பேசுறார் பாருங்களேன். 22ஆம் வசனம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். மார்ஸ் மேடைனா என்ன? அங்க உள்ள கோர்ட், ஆக்சுவலா அங்க உள்ள நீதிமன்றம், அங்கே உள்ள வக்கீல்களும் அங்க உள்ள நீதிபதியும் அவரை கூப்பிட்டு பேசுங்க ஐயா, புதுசா ஏதோ ஒரு காரியத்தை சொல்றேன்னு சொல்றீங்களே, நீங்க பேசுங்கன்றார். பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தான் சுற்றி பார்த்தபோது மக்களை கவனித்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். உங்களுடைய பக்தியை நான் பாராட்டுகிறேன். அப்போ பக்தியுள்ள மக்களுக்கு யார் தேவை? கிறிஸ்து தேவை. கிறிஸ்து தேவை. நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஞானம் இல்லாதபடிக்கு அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை குறைவாக பேசுவதோ, அவங்கள தாக்கி பேசுவதோ ஞானம் இல்லாத காரியம். பவுல் எங்கேயுமே அப்படி பேசல. அவருடைய கண்ணோட்டம் எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார், எல்லாரும் மரித்தார்கள். ஆகவே பிழைத்திருக்கிற தான் கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வெகு தெளிவாக இருந்தார். பவுலுடைய அர்ப்பணம், பவுலுடைய கண்ணோட்டம். 3வது பவுலுடைய விசுவாசம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம், 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன விசுவாசம்? எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள் வருவானானால் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும் என்ற விசுவாசம். உலகத்தின் பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன தெரியுமா? சுவிசேஷம், நற்செய்தி. வேற எதுவுமே தீர்வு கொடுக்க முடியாது. என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? கல்வி அறிவு சரியாக இல்லாதபடியினாலே மக்கள் மத்தியில குற்றங்கள் அதிகமாக பெருகிறதுன்னு சொல்லி ஒரு போதனை உண்டு. அதற்காக அரசு நிறைய முயற்சி எடுக்குது, எப்படியாவது கல்வி அறிவை கொடுத்துள்ளோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்க காலேஜஸ்ல நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி கற்ற மக்கள் மத்தியில் நீங்க பார்த்தீங்கன்னா, படிப்பு அநேக நேரங்களில் படித்த குற்றவாளிகளை உருவாக்குகிறது. ஒரு தத்துவ ஞானி விதமாக சொன்னார், ஒரு ரோட்ல அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ல இரும்பை திருடக்கூடிய ஒரு மனிதனை நீங்க கொண்டு போய் என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சா அவன் என்ன தெரியுமா செய்வான்?
தன்னுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி முழு தண்டவாளத்தையும் திருடிடுவான். படிப்பு தீர்வு கொடுக்காது. நம்மளும் அப்படிதான் யோசிக்கிறோம். பணம் தீர்வு கொடுக்காது. உலகத்தில் எந்த அரசாங்கமும் தீர்வு கொடுக்காது, மறந்துடாதுங்க. எந்த அமைப்பும் தீர்வு கொடுக்காது. ஆனால் அந்த தீர்வு நம்ம கையில் இருக்கு. என்ன தீர்வு? கிறிஸ்துவுக்கு உள்ளே ஒரு மனிதன் வரும்போது அவன் மாறிவிடுவான். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைக்குரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். நம்முடைய குத்திக்கிட்டே இருக்காங்கல்ல முள்ளு போல, வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு தீர்வு என்ன? ஒரே தீர்வு, கிறிஸ்து. இந்த செய்தி நம்ம கிட்ட உண்டு. வாழ்க்கையின் அடிப்படையை தேவையை சந்திக்கக்கூடிய கிறிஸ்து. இந்த விசுவாசம் நமக்குள்ள உண்டா? எல்லாரும் மரித்தார்கள், எல்லாருக்காகவும் ஒரு மரித்தார், நான் அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும், அவர் ஒருவரே மனிதனுக்கான தீர்வு. இதை நம்ம ஆழமா உணர்ந்திருப்போமா? நான் கண்டிப்பாக அவரை குறித்து நாம் சொல்லுவோம். கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும். பவுலுடைய ஊழியம் என்ன? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம். பவுலுடைய விசுவாசம், பவுலுடைய ஊழியம், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரே வார்த்தையில் சொல்லும் போது இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஊழியம். முதல் நாள் நம்ம படிச்சோம்ல, நம்மளாம் யாரு? தேவனுக்கு சத்துருக்கள், நாம் பலனற்றவர்கள், நாம் பாவிகள். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மனிதனை தேவனோடு இணைப்பதற்காக கிறிஸ்து வந்தார். வந்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே இந்த ஒரு பெரிய பொறுப்பை தேவன் நம்முடைய கையில் நம்பி கொடுத்திருக்கிறார். நீங்க அடுத்து பாருங்களேன், 19ஆம் வசனம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் கொடுத்தார். மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். எங்க கையில ஒரு பெரிய செய்தியை கொடுத்திருக்கார் ஐயா. என்ன செய்தி? கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய செய்தி. கொரோனா டைம்ல ஒரு காலகட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு சில நிமிடங்கள் ஆக்சிஜன் கொடுத்தா சாக போகக்கூடிய அந்த நபர் பிழைச்சிருவாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மற்ற நிறைய ஃபோன் கால்ஸ் கவனிச்சிங்களான்னு சொல்லி தெரில. ஒரு ஏரியாவில் 2 சிலிண்டர் இருக்குமானா உடனே என்ன செஞ்சிருவாங்க, தேவையுள்ள இடத்துக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த செய்தி சரியான நேரத்தில் போயிருந்தா ஒரு சில நபர்கள் என்ன செய்ய முடியும், உயிர் பிழைக்க முடியும். பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? என் கையில் ஒரு செய்தி இருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியுடைய கையிலையும் ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தி? கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கர்த்தர் நம்பி எங்க கையில் கொடுத்திருக்கார். செய்தியை நம்ம அறிவிக்கிறோமான்றதை யோசித்து பார்க்கலாம். பவுல் சொல்லும்போது, தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது 20ஆம் வசனம், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். We are messengers of reconciliation. Ministry of reconciliation, message of reconciliation, மூன்றாவது messengers of reconciliation. பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவுக்காக நாங்கள் யார்? ஸ்தானாபதிகள். அப்படின்னா யாரு? ஆங்கிலத்தில் அம்பாசிடர்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். இப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. வந்த உடனே கனடாவும் சரி இந்தியாவும் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டுடைய அம்பாசிடரை என்ன செய்யுங்க, பேக் பண்ணி போங்கன்னு சொல்லிட்டாங்க. கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டுடைய தூதுவர்களை அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன? நாட்டின் சார்பாக அல்லது ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆளுகை செய்வாரானால் ராஜாவின் அல்லது அந்த ஆளுமையின் அந்த நாட்டின் செய்தியை அடுத்த நாட்டுக்கு மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய பொறுப்பு உண்டு.
பவுல் சொல்லும்போது தன்னுடைய ஊழியம் சொல்லும்போது எங்களுடைய ஊழியம் மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஊழியம். எங்களுடைய உபதேசம் மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய உபதேசம். நாங்கள் யார் தெரியுமா? இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஸ்தானாபதிகள். பொறுப்பை நிறைவேற்ற தவறுவோமானால், செய்தி சரியாக செல்லாவிட்டால் மக்கள் அழிந்து விடுவார்கள். இன்னைக்கு ராத்திரி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பொறுப்பை நம்ம சரியாக நிறைவேற்றுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற அந்த ஊழியரை குறித்து ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பாளர் ஒரு தம்பி சொன்னாங்க, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் பல ஆண்டுகள் கர்த்தருடைய பணியை செய்து அங்கேயே மரித்து விட்டார். இருண்ட கண்டம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த தேசத்தில் சுவிசேஷ ஒளியின் மூலமாக நரமாமிச பட்சினிகள், மனிதர்களை அடித்து சமைத்து சாப்பிடக்கூடிய மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினவர். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், நார்த் ஈஸ்ட் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்களில் அவங்களுடைய பேரை என்ன தெரியுமா? ஹெட் ஹண்டர்ஸ். அப்படின்னா தலையை வெட்டிடுவாங்க. ஒருத்தன் ரொம்ப பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி என்ன அடிக்க வச்சுருப்பாங்க? மண்டவோடு அடிக்க வச்சுருப்பாங்க. சில வீடுகளில் கார் நிற்குதுல்ல, அதே மாதிரி மார் வீட்டில் நிறைய மண்டவோடு இருக்குது, அவர் தான் பெரிய ஆள். அவிதமாக இருந்த மக்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக மாறிவிட்டார்கள். பழைய மாதிரி இருந்தால் மணிப்பூரில் நிலவரமே வேற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம்? மாறி இருக்கும். மாற்றினது யார்? கர்த்தருடைய சுவிசேஷம். அவிதமாக டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கிணறு தோண்ட ஆரம்பித்தாங்க. இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் வானத்திலிருந்து தான் மழையை பார்த்துருக்காங்க. தரைக்கு அடியிலேருந்து தண்ணி வரும்ன்றது அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தோரா புதுசாக ஏதோ பண்ணுறாரு, தரைக்கு அடியிலேருந்து தண்ணி வர வைக்கிறாரே சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான டூல்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு உபகரணம் தேவைப்பட்டது. தன்னுடைய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய மனைவி கிட்ட அந்த கருவியை வாங்கி வருவதற்காக ஒரு ஆளை அனுப்பணும். என்ன பிரச்சனை? அந்த கருவி என்னன்னு சொல்லி அங்கே உள்ள அந்த பழங்குடி மக்களுக்கு சொல்ல தெரியாது. என்ன செய்கிறது? இவன் போய் கேட்க மாட்டான். அதனால் ஒரு மரப்பட்டையை எடுத்து அந்த பட்டையில் எழுதி அந்த நபர்கிட்ட கொடுத்து விட்றார். இவனுக்கு ஒன்றும் புரியல. இந்த பட்டை பேசுமா சொல்லி அவன் கேட்குறான். பேசும், நீ கொண்டு கொடுன்றார். அதை தூக்கிட்டு போகிறார். அந்த ஆதிவாசி மனிதன், கிறிஸ்துவை அறியாதவன் கொண்டு போகிறான். கொண்டு போய் அவருடைய மனைவி கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த அம்மா அந்த கிணறு தோண்டுவதற்கான ஒரு கருவியை கொடுத்து விட்றாங்க. இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். கட்டை பேசுமா, பட்டை பேசுமா? இந்த கதையுடைய முடிவு எப்படி முடியுதுன்னா, இந்த துறவுடைய கட்டையே பேசுதுன்னா இவர் சொல்லக்கூடிய கடவுள் எவ்வளவு பெரியவராக இருப்பார் சொல்லி அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். ஐயா, அருமையான தேவனுடைய மக்களை, எத்தனை ஆண்டுகள் சுவிசேஷத்தை கேட்குறோம் இல்லையா? நம்ம கையில் இருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய செய்தி, வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி, ஒரு மனிதனுடைய தலை விதியை நியமிக்கக்கூடிய செய்தி. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. வாணியம்பாடியில் ஒரு இஸ்லாமிய கல்லூரி இருக்கு. நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாமே கல்லூரி மாணவர்களை பற்றி சொன்னால் எனக்கு அதான் தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அங்கே ஒரு பையன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவன் ஒரு கடிதம் எழுதி வச்சிருந்தான். என்ன கடிதம் தெரியுமா? நான் கல்கி அவதாரம். நான் யாருடைய அவதாரம்? கல்கியுடைய அவதாரம். அவர்கள் நம்புகிறார்கள் கல்கி அவதாரம் எடுத்து வருவார், கல்கி அவதாரம் எடுத்து வருவாங்கன்றாங்க. கலி காலத்தில் கல்கி வருவார் என்று நம்புகிறார்கள். நான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்திலே உதித்தவர்கள் பூமியில் தப்பே செய்யக்கூடாது, நல்லதையே பார்க்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் என்ன செய்ய முடியல, வாழ முடியவில்லை. கல்கி அவதாரமாக வாழ்வதற்கு நான் தகுதியற்றவன், ஆகவே நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு செத்துட்டான். அவனுடைய தூக்கு, அவன் போட்டு இறந்ததுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் தொங்குனதுக்கும் தரைக்கும் இடையில 2 இன்ச்சு தான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. முழங்கால் போட்டு தூக்கு போட்டு இறந்துருக்கான். நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? காலை கீழே ஊனிடலாம். எந்த அளவுக்கு தீர்மானித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னால் நல்லவனாக வாழ முடியாது. நமக்கு ஒரு செய்தி உண்டு. பாவத்தை மன்னிக்கிறவர்,
பாவியை நேசிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு என்ற செய்தி நம்மகிட்ட உண்டு. அந்த செய்தியை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எந்த விதத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் அதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அன்பு இருக்கும் போது இது சாத்தியம். அவரை நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நம்பி எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாவற்றின் மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். நீங்க நம்ம வாழ்க்கையில் இந்த திட்டம் உண்டா? 13ஆம் வசனத்தை பாருங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பவுலை அரெஸ்ட் பண்ணி அந்த ரோமாபுரியில் அரண்மனை உள்ள மக்களுக்கான சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. வைக்கும்போது அந்த ஹோம் ஜெயிலில் அவர் இருக்காரு. அவர் சொல்றாரு, இங்க என் மூலமாக அரண்மனையிலே இருக்கக்கூடிய மக்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிஷனரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு கூட்ட ஆதிவாசி வாலிபர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ள ஒரு ஸ்கூலில் சேர்க்கறக்காக கூட்டிகிட்டு போனார். அவர் வழியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குழந்தை தொழிலாளிகளாக நீங்கள் அவரை பயன்படுத்துவதற்காக அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி அநியாயமாக தூக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே கொண்டு வச்சிட்டாங்க. வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, பயங்கர வருத்தப்பட்டு இருக்காங்க. அங்கே தான் இருக்கார் அவர், வெளியே விடவே இல்லை. அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்க? போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒருவேளை ஒரு எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் 24 hours அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே, சார் அப்படி என்ன தான் சார் சொல்லுவீங்க, சொல்லுங்கள் சார். சுற்றிலும் போலீஸாக உட்காந்து என்ன கேட்பாங்க. இவர் என்ன சொல்லுவார்? ஜெயிலில் போட்டாலும் அதான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றார். அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? என்னை தூக்கி 2 நாள் லாக்அப்பில் வைக்கலன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவலர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்காது. அருமையான தேவனுடைய மக்களே, பல்வேறு இடங்களில் தேவன் நம்மை வச்சிருக்கார் இல்லையா? பல்வேறு பொறுப்புகளில் வைத்திருக்கார்ல, பல்வேறு மக்களை சந்திக்க உதவுகிறார் இல்லையா? கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே இருந்து நெருக்கி ஏவுகிறதா? 16ஆம் வசனம். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஒரு சிலர் வேற நோக்கத்துக்காக சுவிசேஷத்தை சொல்றாங்க. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அப்போ இதை வாஸ்தவனே கண்ட தாறுமாறான உபதேசங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா? இல்லை. அவ்விதமாக பவுல் சொல்ல இங்கே சுவிசேஷத்தை சொல்றார். இந்த திருச்சபையில் போட்டிக்காக அறிவிக்கிறார்கள் அதை சொல்றார். சொல்லிட்டு காரணம் என்ன தெரியுமா? 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாழ்க்கையுடைய ஒரே ஒரு லக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்து. இந்த மொழிபெயர்ப்பு இன்னொரு புதிய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக இருக்கிறது. நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, நான் சாவது இன்னும் அவரோடு ஆழமாக இணைந்திருப்பதற்காக. எதற்காக வாழுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவரை நேசிக்கிறேன், அதே போல மற்றவர்களை நேசிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பவுலுடைய கடைசி நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். 2 தீமோத்தேயு
4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் உபாகமத்தில் வாசிக்கும் போது பலிகளை குறித்து வாசிக்கிறோம். பான பலி என்பது முழுவதுமாக ஊற்றப்படுவது. அதை ஊற்றிவிட்டால் மறுபடி எடுக்க முடியாது. எப்படி அந்த பரிமள தைலத்தை உடைச்சி அந்த அம்மா ஊற்றுனாங்களோ அதை மறுபடி கலெக்ட் பண்ணவே முடியாது, ஆவியாயிரும். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது, என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கையும் காலம் வந்தது, நான் சாக போகிறேன், ஆனால் நோ ரெக்ரெட்ஸ், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்ன வருத்தம் இல்லை? 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. நான் ரன்னிங் ரேஸில் இருக்கேன், ஓட்ட பந்தயத்தில் இருக்கேன். என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? சரியான விதத்தில் ஓடி முடித்து விட்டேன். நான் ஒரு போரிலே இருக்கிறேன், என்னுடைய போராட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விளைவு எனக்கு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் அதை தந்தருளுவார். மகிமையான ஒரு முடிவு. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. விளைவு, அவரை நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசிக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவருடைய அர்ப்பணம், அவருடைய விசுவாசம், அவருடைய ஊழியத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்க்கலாம். ஏப்ரல் 14வது தேதி இரவு 11:40 மணிக்கு ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலுடைய பெயர் டைட்டானிக் கப்பல். பிரம்மாண்டமான ஒரு கப்பல். அந்த கப்பலில் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய பெயர் ஜான் ஹார்ப்பர். எத்தனை வயசு தெரியுமா? 39 வயது. 39 வயது போதகர். அவரோடு சேர்ந்து அவருடைய சகோதரியும் அவருடைய 6 வயது மகளும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மனைவி இறந்து விட்டார்கள். ஆகவே அவர் ஒரு விடோயர், மனைவியற்றவர், பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி தான் 11:40 மணிக்கு ஒரு பனிக்கட்டின் மீது, பனிப்பாறை மீது கப்பல் மோதிருச்சு. பிரம்மாண்டமான கப்பல் உடைந்து விட்டது. உடைந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பித்தார். எங்கே போயிட்டு இருக்காரு? மூடி சர்ச்சில், மூடி திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்காக செய்தியாளராக அழைக்கப்பட்ட அவர் அங்கே போயிட்டு இருக்கார். போகிற வழியில் அந்த விபத்து நடக்குது. நடந்த உடனே மக்கள் தண்ணீரில் விழ ஆரம்பிக்கிறாங்க. விழ ஆரம்பிக்கும் போது இவர் தன்னுடைய அந்த 6 வயது மகளை ஒரு பிளாங்கெட்டில் சுற்றி ஒரு லைஃப் போட்டில் பத்திரமாக பாதுகாக்கும்படியாக அங்கே உள்ள மக்கள்கிட்ட கொடுக்குறார். தன்னுடைய சகோதரியையும் அவர் அனுப்பிவிட்டார். பெண்கள், குழந்தைகள், அன்சேவ்டு பீப்புள், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு போட்டில் முதல்ல இடம் கொடுங்கன்னு சொன்னார். இன்னும் ஒரு பாடலாம் பாடுறாங்க, அது நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது டீட்டெயில்டாக இருக்கும். இவர் கையில் ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது. லைஃப் ஜாக்கெட்னா தண்ணியில் மூழ்கி விடாதபடிக்கு ஒரு மிதக்கக்கூடிய ஒரு சட்டை போடுவாங்கல்ல, அந்த சட்டை இருக்குது. இவரும் இன்னும் நிறையா நண்பர்களும் அப்படியே ரத்தத்தை உறை வைக்கக்கூடிய அந்த பனி குளிர் நிறைந்த தண்ணீரில் மிதந்துக்கிட்டே இருக்காங்க. மிதந்து கொண்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மனுஷன் மிதந்து கொண்டே இருக்கிறான். அந்த குளிர் நடுங்கக்கூடிய ராத்திரி 11:40 எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ராத்திரி 11:40 சென்னையில் தண்ணி வந்துச்சு, தூத்துக்குடியில் தண்ணி வந்துச்சு. அந்த மக்களுடைய அனுபவங்களை கேட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இவர் அதில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேட்குறார், ஆர் யூ சேவ்டு? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அவன் சொல்கிறான், நோ ஐ ஆம் நாட் சேவ்டு. டெஸ்பரேட்லி அவன் சொல்கிறான், அவன் பரிதாபமான நிலைமையில் சொல்கிறான். உடனே சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். பிலீவ் இன் த லார்ட், யூ வில் பி சேவ்டு சொல்கிறார். சொன்ன உடனே ஒரு அலை 2 பேரையும் பிரிக்கிறது. தான் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டை கலத்தி அந்த மனுஷனை நோக்கி வீசுறார்.
என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இன்னைக்கு இறந்தா எங்க போயிடுவேன்? ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். நீ இன்னும் ரட்சிக்கப்படல, அதனால இதை போட்டுக்கோ சொல்லி சொல்றார். இது என்னை விட இது உனக்கு மிக மிக அவசியமானதுன்னு சொல்லி சொல்றார். அந்த கடலுடைய ஆழம் 2.5 மைல் உள்ள மூழ்கி மறைந்து விட்டார் ஜான் ஹார்ப்பர். ஜான் ஹார்ப்பர் எத்தனை மணிக்கு? விபத்து நடக்கும்போது, சாவை நோக்கி பயணிக்கும் போது, இரவு 11:40 மணிக்கு உடம்பை உறைய வைக்கக்கூடிய குளிரில் அந்த கடல்ல பக்கத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை பார்த்து ஜான் ஹார்ப்பர், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு சொல்லி கேட்கிறார். அவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருக்கும்ன்றதை யோசித்து பாருங்க. மரித்து விட்டார் ஜான் ஹார்ப்பர். அவர் மாத்திரம் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. 4 ஆண்டுகளுக்கு பின்பு ரீயூனியன் ஆஃப் த சர்வைவர்ஸ் ஆஃப் டைட்டானிக் விபத்தில் பாதுகாக்கப்பட்ட உயிரோடு இருந்த மக்களுக்கான கூடுகை மறுபடி நடக்கிறது. நடக்கும்போது ஒரு மனிதன் அங்கே வருகிறான். அந்த மனிதன் அவனுடைய பெயர் அக்யூலா. அந்த மனிதன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறான். அன்னைக்கு ராத்திரி சாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு ஒருத்தர் கேட்டார்ல, அதான் ஜான் ஹார்ப்பர். அன்னைக்கு ராத்திரி சந்திக்கப்பட்ட நபர் நான் தான் சொல்லிட்டு என்ன எழுதுறாருன்னா, ஐ வாஸ் ஜான் ஹார்ப்பர்ஸ் லாஸ்ட் கான்வெர்ட். நான் தான் ஜான் ஹார்ப்பர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கடைசி விசுவாசி சொல்லி எழுதுறார். அருமையான தேவனுடைய மக்களே, உங்கள் மூலமாக கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்பட்ட கடைசி விசுவாசி யார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? என்ன நடக்குது? இதற்கு அடுத்து ஹார்ப்பருடைய ஞாபகமாக ஹார்ப்பர் மெமோரியல் பேப்டிஸ்ட் சர்ச், ஹார்ப்பர் நினைவக பேப்டிஸ்ட் திருச்சபை கிளாஸ்கோல இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு பின்பு அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஹார்ப்பர் மரிக்கும் போதும் நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய பெயரிலே கட்டப்பட்ட ஆலயத்தில் தலைமுறைகளாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி இருக்க போறோம்? ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வேகமாக என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். இந்த வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நான் ஆயத்தமா? நான் மரித்தால் பரவாயில்லை, நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். இந்த லைஃப் ஜாக்கெட்டை நீ போட்டுட்டு நீ எப்படியாவது ரட்சிக்கப்படு. இந்த ஒரு பாரமும் தரிசனமும் நமக்குள்ள உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அன்பை எனக்குள்ளே தாரும் சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. உக்கிரான பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை நேசிக்காவிட்டால் நான் பொய்யன். ஜெபிக்கிறோமா? நாம் சந்திக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? இந்த தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடிக்கு காடுகளிலேயும் மலைகளிலேயும் நகரங்களிலேயும் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும். ஆண்டவரே, அது என்னுடைய காணிக்கையாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ அறிவிப்பாக இருந்தாலும் சரி, ஊழிய பங்கேற்பாக இருந்தாலும் சரி, சுவிசேஷம் என் மூலமாக வெளிப்பட கிருபை தாரும். ஜெபிப்போமா? நள்ளிரவு 11:40 மணிக்கு சாவை நோக்கி பயணித்த ஜான் ஹார்ப்பர், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாரே. எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார் ஐயா. கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த மக்கள், சாவை நோக்கி பயணம் செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் தேவனோடு உறவுள்ளவர்கள் அல்ல. அவங்க அன்னைக்கு மரிச்சாங்கன்னா நித்தியமாக தேவனை விட்டு போய்விடுவார்கள் ஐயா. ஆகவே அந்த வேதனையின் மத்தியிலேயும் சாவை நோக்கி போகும்போதும் ஜான் ஹார்ப்பர் சொல்லுகிறார், பவுல் சொல்றார்ல,
அரண்மனையில் இருக்கும்போது அரண்மனையில் இருக்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய கட்டுகள் காரணமாக இருந்தது. என்னை அடித்து இழுத்து கொண்டு போய் போட்டாலும் நான் நற்செய்தியை அறிவிப்பேன். அவரை நேசிக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, பேதுருவே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என் இடத்துல அன்பா இருக்கிறாயா? டு யூ லவ் மீ? நேசிப்போமானால் ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பு உண்டு. இந்த தொழுவத்திலே இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு. ஆண்டவர் வேதனையோட சொல்றார் இல்லையா, மந்தையில் சேராத ஆடுகள் எங்கும் கோடி கோடி உண்டு. சிந்தையிலே ஆத்தும பாரம் கொண்டவர்களாய் தேடுவோம் வாரீர் திருச்சபையே. ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை எதற்காக நீர் எனக்கு கொடுத்தீர்? என் மூலமாக என்ன ஊழியத்தை செய்ய விரும்புகிறீரையா? நான் அடிமை ஊழியக்காரன், அதை எனக்கு வெளிப்படுத்தும். உம்மிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போமா? ராஜாக்களுக்கு, புறஜாதியாருக்கு, அறிஞர்களுக்கு, 2 கண்டங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த ராஜா என்னை முடிசூட்டுவாரையா. வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன் என்ற வருத்தம் இல்லை எனக்கு. சாவை சந்தோஷமாக சந்திக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜெபிப்போமா? ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு நம்ம போகும்போது நம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, நீர் எங்களை நம்புகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனையும் மனிதனையும் ஒப்புரவாக்கக்கூடிய உபதேசத்தை எங்களுடைய கையிலே கொடுத்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்பி எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள், அன்பிலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. அன்பிலே தடுமாறக்கூடியவர்களை நம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய அன்பு எங்களை நெருக்கியதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக வாழ்ந்துவிட, கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி கேள்விப்படுறோம் ஆண்டவர். எத்தனையோ மிஷனரிகளை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், எங்கள் திருச்சபையிலையும் பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஆத்தும பாரம் உள்ளவர்களாக மாற்றும். எங்களுடைய பங்கை நிறைவேற்றி முடித்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். இந்த தேசத்தில் எங்கள் மூலமாக நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்களும் தனிநபராக, குடும்பங்களாக நிறைவேற்றி முடித்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். கேள்விகளோடு, வேதனைகளோடு, தேவைகளோடு உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தர். நீர் அனுமதிக்காதபடிக்கு, உம்முடைய அறிவு இல்லாதபடிக்கு, ஞானம் இல்லாதபடிக்கு எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தேற்றும், தேவைகளை சந்தித்து அனுப்பும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த திருச்சபைக்காக, அருமையான போதகருக்காக, குடும்பத்தாருக்காக, மூப்பர்களுக்காக, சபையின் அங்கத்தினர்களுக்காக, இந்த திருச்சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற தயவிற்காக, உம்முடைய நாமம் மைமைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்கள் மூலமாக மகத்துவமான காரியங்கள் நடைபெற, எங்களுடைய தேசம் சந்திக்கப்பட கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் மக்கே செலுத்துகிறோம். நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, நீர் சொன்னதை மாத்திரம் நாங்கள் செய்தோம். நீர் மகிமையை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மறுபடியுமாக தேவனுடைய ஊழியக்காரருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு நம்மோடு கூட தெளிவாக பேசினான்னு சொல்லி நம்புகிறேன். காரியங்களை மறந்துட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். ஆண்டுக்காக நம்முடைய நாட்களை சரியாக பயன்படுத்துவோம். வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி. ஞாயிற்றுக்கிழமையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.